அனைவருக்கும் வணக்கம். இப்ப சோஷியல் மீடியா வந்து பயங்கர ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டுல வந்துட்டு அதிகாரிகளை உட்கார வச்சு, நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேர்ல வந்து உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும், அந்த மாதிரி வந்து நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதி ஒரு பேரையும் வந்து நான் கெடுக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆபீஸ். நான் முன்ன எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆபீஸ் இது. இதோட இருக்கை இது வந்து என்னோட ஆபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். இந்த செட்டப் வந்து வீடு கிடையாது, இது ஆபீஸ்ல. பாருங்க, சேர் வந்து பியோர் லெதர்ங்க. எங்களோட வந்து எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கறேன். இது வந்து பியோர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூமு. இது வந்து என்னோட ஆஃபீஸ் ரூம்ங்க. இங்கதான் வந்துட்டு என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின சர்டிபிகேட். நான் இது வரைக்கும் வந்து எத்தனை சர்டிபிகேட் பண்ற ஆஸ்ட்ராலஜில வாங்கியிருக்கேனோ, இது என்னோட ஜோதிட ஆஃபீஸ் மேல அதை பிரபலியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு. எனக்கு தளபதியால ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலிட்டிக்ஸ்குள்ள வரதுக்கு. நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நம்மளோட தளபதியோட ஆட்சியில பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு வாய்ப்பு அளிச்சாரு. அந்த வாய்ப்புக்கான இதுதான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பெரிய கிரெடிட் பெரிய கிரேட்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய மெசேஜஸ் வருது. அது ஏன் வந்து என் மேல அவ்வளோ ஒரு ஃபோக்கஸோ ஒரு கோவமோ அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பெண் வந்து வெளிப்படையா வெளியில வந்து ஷைனாகர் வந்து மக்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேங்க. இது எல்லாமே என்னோட ஆஃபீஸ் செட்டப்பு. நான் யாரையும் வந்துட்டு எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்றதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் வந்துட்டு அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆஃபீஸ்ல தான் வந்து அவங்கள வர வச்சு என்னோட ஆஃபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன். ஏன் வந்து இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு எங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் வந்து சட்டமன்ற ஒரு வேட்பாளராக எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. ஆனால் அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர் பங்கம் வரத்துக்கு வந்து நான் விட மாட்டேன். தயவு செய்து ஒரு காமன் பீப்புள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம். திடீர்னு வந்து ஒரு விசிட்டுக்கு வந்தோம். ஏன்னா நம்ம யதார்த்தமாக வரும்போது தான் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற டெக்னீஷியன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். ஒரு 85% ஐம் சாட்டிஸ்ஃபைடு வித் இவங்க வாட் தே டூ. நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. சில இடத்துல வந்து மேன் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து நோட் டவுன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்பீடாக அவங்களுக்கு அந்த வேக்கன்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்குமே, இந்த மேன் பவர் நம்ம சரி பண்ணி கொடுக்கறதுக்குமே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த டாக் பைட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதுக்காக வந்து எமர்ஜென்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கான மெடிசன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் கிடைக்கிறதும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து இந்த ரீஃபில்லிங் மெடிசன்ஸ் அப்படிங்கிறத விட டாக் பைட்ஸை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன நெசசரி ஸ்டெப்ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இந்த பிரசவ குழந்தைகளுக்கான இந்த மால் நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் ஃபுட்ஸு, சப்ளிமெண்ட்ஸு, இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சைடு நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் சின்ன சின்ன லேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த நாளடைவில் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். எக்யூப்மெண்ட் வைஸ் ஏதாச்சும் தேவைகள் கேட்டிருக்காங்க? இங்கே இல்லைங்க, எக்யூப்மெண்ட் வைஸ் எதுவும் கேட்கல. லெபார்ட்டரியில் வந்து சில டெஸ்ட் வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட் தேவைகள் இங்கே கிடையாது, இங்கே தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரினால ஜிஹெச்சுக்கு அனுப்புறதே வந்து. அனைவருக்கும் வணக்கம். இப்போ சோஷியல் மீடியா வந்து பயங்கர ஒரு ட்ரோலா போயிட்டு இருக்குங்க. அதாவது என்னன்னா, நான் வீட்டில் வந்துட்டு அதிகாரிகளை உட்கார வச்சு, நான் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பிளாஸ்டிக் ஷேர்ல வந்து உட்கார வச்சு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு அவமரியாதை பண்ண மாதிரியும், அந்த மாதிரி வந்து நான் ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டு எங்களோட கட்சி பேரையும் எங்களோட தளபதி ஒரு பேரையும் வந்து நான் கெடுக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்களுக்காக ஒரு பதிவு தான். இது என்னோட வீடு கிடையாது, இது என்னோட ஆஃபீஸ். நான் முன்ன எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு ஜோதிடரா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னோட ஜோதிட செட்டப்கான ஆஃபீஸ் இது. இதோட இருக்கை இது வந்து என்னோட ஆஃபீஸ் செட்டப். நீங்க யாருனாலும் எப்பனாலும் இதுக்குள்ள வரலாம். இந்த செட்டப் வந்து வீடு கிடையாது, இது ஆஃபீஸ்ல. பாருங்க,
சேர் வந்து பியோர் லெதருங்க. எங்களோட வந்து எங்க கிட்ட உட்காந்து பேசுறவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்குறேன். இது வந்து பியோர் லெதர் சேருங்க. இது என்னோட ரூமு. இது வந்து என்னோட ஆஃபீஸ் ரூமுங்க. இங்க தான் வந்துட்டு என்னோட ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் உட்கார வைக்கிறேங்க. அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின சர்டிபிகேட். நான் இது வரைக்கும் வந்து எத்தனை சர்டிபிகேட் வந்து ஆஸ்ட்ரால வாங்கியிருக்கேனோ இது என்னோட ஜோதிகா ஆஃபீஸ் மேல அதை பிரபலியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு. எனக்கு தளபதியால ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலிட்டிக்ஸ்குள்ள வரதுக்கு. நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் அதை நம்மளோட தளபதியோட ஆட்சியில பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு வாய்ப்பு அளிச்சாரு. அந்த வாய்ப்புக்கான இதுதான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, பெரிய கிரெடிட் பெரிய கிரேட்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய மெசேஜஸ் வருது. அது ஏன் வந்து என் மேல அவ்வளோ ஒரு ஃபோக்கஸோ ஒரு கோவமோ அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு பெண் வந்து வெளிப்படையா வெளியில வந்து ஷைனாகர் வந்து மக்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேங்க. இது எல்லாமே என்னோட ஆஃபீஸ் செட்டப்பு. நான் யாரையும் வந்துட்டு எந்த அதிகாரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்றதும் கிடையாது. ஏன்னா எனக்கும் வந்துட்டு அரசியல் நாகரிகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆபீஸ்ல தான் வந்து அவங்கள வர வச்சு என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன். ஏன் வந்து இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். மக்களுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மக்களுக்காக மட்டும்தான் வந்து சட்டமன்ற ஒரு வேட்பாளரா எனக்கு ஒரு தளபதி ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாருங்க. ஆனா அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பேர் பங்கம் வரத்துக்கு வந்து நான் விட மாட்டேன். தயவு செய்து ஒரு காமன் பீப்புள் நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேங்க. அதுக்காக போகக்கூடிய பதிவு தான். நன்றி, வணக்கம். திடீர்னு வந்து ஒரு விசிட்டுக்கு வந்தோம். ஏன்னா நம்ம யதார்த்தமாக வரும்போது தான் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற டெக்னீஷியன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். ஒரு 85% ஐம் சாட்டிஸ்ஃபைடு வித் இவங்க வாட் தே டூ. நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. இடத்துல வந்து மேன் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து நோட் டவுன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்பீடாக அவங்களுக்கு அந்த வேக்கன்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்குமே இந்த மேன் பவர் நம்ம சரி பண்ணி கொடுக்கறதுக்குமே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த டாக் பைட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதுக்காக வந்து எமர்ஜென்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கான மெடிசன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் கிடைக்கிறதும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து இந்த ரீஃபில்லிங் மெடிசன்ஸ் அப்படிங்கிறத விட டாக் பைட்ஸை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன நெசசரி ஸ்டெப்ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இந்த பிரசவ குழந்தைகளுக்கான இந்த மால் நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் ஃபுட்ஸு, சப்ளிமெண்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சைடு நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் சின்ன சின்ன லேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த நாளடைவில் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். எக்யூப்மெண்ட் வைஸ் ஏதாச்சும் தேவைகள் கேட்டிருக்காங்க? இங்கே இல்லைங்க, எக்யூப்மெண்ட் வைஸ் எதுவும் கேட்கல. லெபார்ட்டரியில் வந்து சில டெஸ்ட் வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட் தேவைகள் இங்கே கிடையாது, இங்கே தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரினால ஜிஹெச்சுக்கு அனுப்புறதே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.